வணக்க மக்களே, நம்ம இப்போ புறாக்கு எப்படி பின் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக புறாக்கு பின் பண்ணுறதுக்கு நல்லா ஷார்ட்டான ஊக்க எடுத்துகிட்டு லாஸ்ட்டு 2 ரெக்கை, இந்த ரெக்கையை விரிச்சா லாஸ்ட்டில் இருக்கலாம், அந்த 2 ரெக்கையில் தான் நம்ம பின்னை குத்தணும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் குத்துறோனோ அந்த மாதிரி குத்துங்க. அந்த கை வச்சுருக்கலாம் அந்த இடத்துல தான் குத்தணும். அதாவது ரொம்ப எண்டில் இல்லாமல் கொஞ்சம் மேலே வச்சு குத்துனீங்கன்னா எல்லா ரெக்கையுமே கவர் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப எட்ஜில் குத்துனீங்கன்னா அந்த புறாவோட தோல்லையும் குத்திரும். அதேமாதிரி சைடில் ரொம்ப சைடில் போயிட்டிங்கன்னா மற்ற ரெக்கை கவர் ஆகாது. ஸோ இப்போ குத்துறலாம் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதில் 2 ரெக்கையை ஒன்று போல் அப்படி குத்திட்டிங்கன்னா மற்ற ரெக்கையை வந்து நார்மலாக நம்ம பின்னுக்குள்ளே கவர் பண்ணி விட்டாலே போதும். ஸோ மொதல் 2 ரெக்கையில் மட்டும் ஊக்க வந்து சென்டருக்காக உள்ளே இறக்கிடுங்க. அது எப்படி குத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ காமிப்பேன், பாருங்கள். இந்த மாதிரி தான் ரெக்கைக்குள்ளே ரெக்கை குத்தி வச்சுருப்பேன். மொதல் 2 ரெக்கையில் மட்டும் ஊக்க உள்ளே குத்தி இறக்கிருப்போம். மற்றதில் வந்து ஊக்கு குத்த மாட்டோம், ஜஸ்ட்டு உள்ளே ஹோல்ட் மட்டும் பண்ணி வைப்போம். அந்த ஊக்கு இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து ஹோல்ட் மட்டும் தான் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 ரெக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த 10 ரெக்கை இருக்கலாம், கல்லி சொல்லலாம், அதே எடுத்துக்கலாம். ஸோ 6 வந்து மினிமம், அப்போ தான் ஓரளவுக்காச்சும் பறக்காமல் இருக்கும். நீங்கள் அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா புறா பறந்து போகிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், புறா வந்து பறக்காது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க புறா வந்து அன்ரிலீஸ் பண்ணுற வீடியோவில் எப்படி பின் பண்ணணும்னு. ஸோ அதுக்காண்டி நம்ம இப்போ இது செஞ்சு காமிக்கிறோம். அதேமாதிரி 2 ரெக்கையும் சேம் ப்ரொசீஜரில் போட்டுக்கோங்க. இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா அந்த புறா வந்து கடைசி 2 ரெக்கை தான் நம்ம குத்துறோம். ஸோ அந்த 2 ரெக்கையில் ஏதாச்சும் ஒரு கல்லியில் இருந்துச்சுன்னா நம்ம குத்தக்கூடாது. ஏன்னா கல்லினா ரெக்கை விழுந்து அது முளைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பின் போட்டோன்னா அந்த ரெக்கை டக்குன்னு பிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். அந்த ரெக்கையில் வந்து கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஊக்கு போடக்கூடாது. மற்ற டைமில் வேறு ஏதாச்சும் கல்லி இருக்குன்னா அதை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம்னா அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுல இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஊக்கு குத்துற லாஸ்ட்டு 2ல் வந்து கல்லி இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பின் பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் டேப் அடித்தாலோ லப்பர் பெயிண்ட் போட்டாலோ ரெக்கை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி கசங்கி ஒரு மாதிரி ஆயிரும். பட் பின் போட்டோன்னா அந்தளவுக்கு பெருசாக ஆகாது. நம்ம புறாவை எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்காமோ அப்போ வந்து ரெக்கை எப்போவும் போல் நார்மலாக இருக்கும். இது ஒன்று தான் பெனிஃபிட். ஓகே மக்களே, இன்றைக்கி நைட்டு 11:59க்கு நம்ம கிவ்அவே வீடியோ செக் பண்ணுவோம், யார் ஹையாக லைக் வாங்கியிருக்காங்கன்னு. நாளைக்கு மார்னிங் ரிசல்ட் வரும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.